வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சூழ்ச்சி செய்து நம்ம திவாகரம் கிருபாபம் செய்து எப்படியாவது இந்த நம்ம கருணா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணன் மேலே இருக்க பாசம் பொண்டாட்டியை கண்ணை மறைக்க வச்சுட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்துவை வீட்டை விட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியே கொண்டு கையோட விட்டுட்டு வராங்க நம்ம கருணா. தப்பு பண்ணிட்ட கருணா அப்படின்னு ஜெயந்தி சுகுணா எல்லாருமே அப்படியே அழுறாங்க. இந்துவும் அவங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியேறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். என் கணவர் சொன்னாதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்து கருணாவின் கைகளை பற்றி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வசமாக நம்மளை லாக் பண்ணிட்டாங்க. நம்ம கிருபானன் தான் முக்கியம், இந்து முக்கியம் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் யோசிக்க நேரம் என் மனசில் என்ன நான் அனாதையாக நிற்க நேரம் எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த கிருபானை எந்த தப்பு செய்தாலும் அவரை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தோணுது அப்படின்னு அந்த இடத்துல கருணா முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அழகாக நம்ம திவாகரம் கிருபாவை சேர்ந்து தான் இந்த வேலையை எப்படியாவது வீட்டை விட்டு இவளை துரத்தணும். ஏன்னா அழகாக பர்த்டே ஃபங்க்ஷனில் அந்த மலையில் கொட்டுற மலையில் நம்ம இந்துவும் கருணாவும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸாக நிற்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு கடுப்பாகுதான். எப்படியும் கருணாவை இவ கைக்குள்ளே வச்சுட்டா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் செய்கிறது நம்மளுக்கு நல்லதில்ல. இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு பொறி வச்சு காவல் இருந்தாங்க. அந்த பொறி வச்சதுக்கு தக்கன அமைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் கரெக்டாக அந்த கதிர்கிட்ட கதிர் கல்யாணம் பண்ண பார்த்தது சித்ராவா எல்லாத்தையும் அந்த லேடி உடைச்சிட்டாங்க. தேன்மொழி அப்படி உடைக்க நேரம் அப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி நம்மகிட்ட சொல்லாமல் இப்படி செயலெல்லாம் செய்யறதுக்கு எப்படி தைரியம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இந்த இந்து தான் இருக்கா. அவள் தான் இவ்வளோ தைரியத்தை ஊட்டுனது அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி வர பிள்ளைய வயிற்றில் இல்லை. ஆனாலும் இந்த திவாகர் அடுத்த கல்யாணம் பண்ணிடக்கூடாது, என் புருஷன் எனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க. இல்லைன்னா கிருபா வேறு அரசியலில் பெரிய ஆளாகணும், திவாகர் அப்படின்னா வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல வேறு கல்யாணம் பண்ண வச்சுருவாங்க. அது கூடாது அப்படின்னு ஏமாற்று வச்சுட்டு இருக்காங்க. அது தெரியாமல் நான் சுகுணா எல்லாம் அடிக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் ஜெயந்தி குறுக்க வராது, உன் வயிற்றில் இருக்க பிள்ளை ஏதாவது ஆபத்துனா உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க பாருங்கள். இதை பார்த்து நம்ம ஜெயந்தி இந்த முட்டாள் குடும்பத்துலேருந்து என்னடா சொல்ல அப்படின்னு ஒதுங்கிறாங்க. நம்ம இந்து மட்டும் தைரியமாக தட்டிக்கிட்டதுனால இந்துவை எப்படியாவது விரட்டி தள்ளிடணும் அப்படின்னு துணிஞ்சிட்டாங்க. வேறு வழி இல்லை. நம்ம கருணாவுக்கு இப்போ சரியாக லாக் ஆகிட்டோம், யார் முக்கியம் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் கேட்குறாங்களே என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெயந்தி மனசுக்குள்ளே கருணா பொண்டாட்டியை விட்டுறாதடா, அவள் உனக்கு கிடைச்ச தேவதை, அவள் தான் ஓ லைஃபு, அதனால் விட்டுறாத, இவங்க முட்டாள்கள் சொல்கிறாங்கன்னு நீ அதை கேட்டு இந்துவை கை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து என் கணவர் இந்த வீட்டை விட்டு போக சொன்னால் தான் போவேன், என் கணவருக்கு தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பக்கூடிய உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம கருணாவின் கைகளை பற்றி நிற்கிறாங்க. ஆனால் கருணாவுக்கு இந்த கிருபாவை பகைக்க முடியலை. ஏன்னா என்னை யாரும் இல்லாத நேரத்தில் என்னை தூக்கி வளர்த்து சோறு போட்ட அந்த நபர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விசுவாசம் அப்படின்னு ஏன் சொல்லலாம். அந்த விசுவாசத்தில் தான் நம்ம இந்துவை அப்படி காதல் பண்ணாலும் கருணா வேண்டாம், கிருபா அண்ணனுக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாதான் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டை விட்டு போ இந்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் போகமாட்டேன் அப்படின்னு நம்ம இந்து அழுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்துவின் கைகளை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே கொண்டு விட்றாங்க கருணா. இந்த பாரு, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. ஏன்னா கருணானை எது சொல்லாரோ அவங்கள அதை செய்யக்கூடிய அடிமை இந்து, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு விட்றாங்க. நம்ம பாலு பார்க்குறாங்க, என் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல இப்படி ஆகிட்டே இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல என்னம்மா நான் உங்கள் சந்தோஷத்தை பார்க்க வந்தேன், ஆனால் இப்படி ஆகணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கலாமா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், ஆனால் அவருக்கு இப்படி ஒரு கிரிட்டிக்கல் நிலையில்
இல்லை, வேறு என்ன முடிவு எடுப்பார், அவர் பாவமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா அவருக்கு சுச்சுவேஷன், ஆனாலும் என்னை வேண்டாம் வெளியே போ அப்படின்னு வந்து அவருக்கு வாயிலிருந்து வந்ததை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்து அழுதுகிட்டே அவங்க அப்பா கூட வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்தில் நம்ம கருணா வந்து தாங்க முடியாத அழுக, எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது இந்த உலகத்தில் அப்படி ஒரு ஆறுதல் நான் இந்துக்கிட்ட தான் வந்து கண்டேன். அந்த ஆறுதல் வந்து இப்போ எனக்கிட்ட இல்லை, என்னை விட்டு பறி போயிட்டு. இந்த கிருபானை அவங்க தூக்கி வளர்த்த அந்த பாசம் விசுவாசம் அதுக்கு நன்றி கடனாட்டு தான் எனக்கு வந்து என் மனைவி இந்துவை நான் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து வெறுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு இந்து, இதை என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஜெயந்தி பார்க்குறாங்க, என்னடா முட்டாள்தனமான குடும்பமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணும், நல்லது எல்லாரும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் இந்து நினைப்பான். அந்த இந்துவை ஓரங்கட்டிட்டானே இந்த கிருபா மாமா ஏன் இப்படி இருக்காரு, கூடவே ஏன் புருஷன் திவாகர், இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அவ்வளோதான் அப்படின்னு வந்து எப்படியாவது வந்து இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும், வர வைப்பேன் அப்படின்னு வந்து ஜெயந்தி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இந்து கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்கங்க. வணக்கம்.